இப்போ ஒரு பேசு பொருளா இன்னைக்கு இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேசியது தான். அதிமுகவிலேருந்து நீங்க வெளியில வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதிமுக தலைமை என்ன செய்யணுங்கிறத டெல்லி தலைமை முடிவு செய்யும். முடிவு செய்யுது. அதனால தான் நெருடல் நான் வெளியில வர்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேச்ச முதல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது டெல்லி தலைமை முடிவு செய்யும்னு நான் சொன்னதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, முதல்ல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே ஏற்பட்ட கூட்டணி, அதுவே ஒரு கட்டாய கல்யாணம். திடீர்னு அசெம்பிளி நடக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து அன்றைக்கி அசெம்பிளிக்கு வரல. பார்த்தா திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சிஎம் தான் அசெம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறார், எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அது வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது போனது. அங்கே போனார். அவங்க கூப்பிட்டு தான் இவர் போயிருக்கணும் ஆப்வியஸ்லி, இல்லைன்னா இவராக போயிருக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் இவர் போகிறத வந்து வெளியில் தெரிவிக்க விரும்பலை. அதனால் என்னாச்சு, நான் வந்து இப்போ ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸ் பில்டிங்கை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போனார். ஸ்பெசிஃபிக்காக ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து டெல்லியில் வந்து யார முக்கிய நபர்களை உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறதா சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு டெல்லி டினை பண்ணுறாரு. சரி, அது கூட பரவாயில்ல இருக்கலாம், போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டார். அங்கே போனவர் கூட அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டராக எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக போயிருக்கலாமே. 4 கார் மாறி இன்னும் 7 கடலுக்கு அப்பால் மாறி மாறி போகிற மாதிரி அப்படி ஒரு ஒரு சீக்ரெட்டாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஆப்வியஸாகவே இவர் எதற்கு கூப்பிட்ருக்காங்கங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அன்றைக்கி உடனே வாங்கன்னு கூப்பிட்ருப்பாங்க, போயிட்டார். அங்கே வந்து அவர் சொல்லிப்பார், கிடையாது ஒழுங்காக வந்து கூட்டணிக்கு வந்து சேருங்கன்னு சொல்லி ஏதோ சில காரணங்களை சில விஷயங்களெல்லாம் சொல்லி நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கச்சு ஒரு லெவலில் வந்து கூட்டணி வந்த பிறகு அவர் இபிஎஸ் பிரச்சாரத்தை துவக்கிறாரு. போகிற இடங்கள்லாம் வந்து பார்க்கச்சு பிஜேபி அதிமுக காரங்க கூட்டத்துக்கு வராங்க, எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி காரங்களும் உற்சாகத்தோடு கொடி பிடிச்சிட்டு வந்து நின்றுடுறாங்க. அப்போ வந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா, மத்திய ஆட்சி அரசோட பலம் நம்ம கையில் இருந்ததுன்னா நாளைக்கு எலெக்ஷனில் உபயோகமாக இருக்கும், எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் இந்த மாடல் கோடு இன்சிஸ்ட் ஆன பிறகு சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். அது பல்வேறு விஷயங்கள் நான் டீல் பண்ணியிருக்க முன்னாடி. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கூட அவர் ஒரு லெவலுக்கு இப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டார் பிஜேபியோட கூட்டணிங்கிறத. ஆனால் பிஜேபி சில விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது முன்னாடி, அப்புறமா அவங்களும் விட்டுட்டாங்க. எடப்பாடி வந்தால் போகிறோம். சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரும் சேர்ந்து வரணும். ஈவன் 2021 அசெம்பிளி எலெக்ஷனில் கூட எல்லாரையும் இணைச்சிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக வரணும்னு தான் சொன்னாங்க. அப்புறமா அவர் இல்லை எடுத்து முடிஞ்சு போச்சு.